السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وصفدت الشياطين. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். நம் உயிரினும் மேலான இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், குடும்பத்தினர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அஹ்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அஇம்மாக்கள், குறிப்பாக உம்மத்தினர்கள், அதிலும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் இத்கும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் கிருபையினால் சங்கைக்குரிய இந்த ரமலான் மாதத்தினுடைய 4வது ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ரமலான் மாதத்திற்கு நம்மை ரமலான் மாதத்திற்கு சலாமத்தாகி தருவானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, நாம் அறிந்த ஒன்றுதான், ரமலானுடைய இறுதி 10 நாம் இருக்கிறோம். அந்த ரமலானுடைய இறுதி 10 நாட்களிலே அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நரகத்திலிருந்து முஸ்லிம்களை விடுதலை செய்கிறார். எனவே நம்முடைய இந்த 3வது 10 நாட்களிலே நம்முடைய திக்ராகவும் துஆவாகவும் அதிகமாக இருக்க வேண்டியது நரக விடுதலை. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆக்களிலே அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் அல்லது அல்லாஹும்ம ஆதிக்னி மினன்னார் வ அத்கில்னில் ஜன்னah, இது போன்ற துஆக்களை அதிகமாக நாம் கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மை நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக, நரகத்திலிருந்து விடுதலை செய்வானாக. அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக நரகத்தையும் சுவனத்தையும் வைத்திருக்கிறார். அந்த நரகத்தையும் சொர்க்கத்தையும் வைத்து அதை குறித்த செய்திகளை எல்லாம் இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்திருக்கிறான், குர்ஆனின் மூலமாக, ரசூலின் மூலமாக. இதை அல்லாஹ் தஆலா சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், உலகில் உள்ளவர்கள் குற்றத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பிறருக்கு அநீதம் செலுத்தக்கூடாது, பிறரால் அநீதம் செய்யப்படக்கூடாது என்பதனால் நரகத்தை படைத்து அதை குறித்த செய்திகளை மக்களுக்கு அல்லாஹு தஆலா கூறுகிறான். அல் ஜன்னத்து வன்னாரு ஹக்குன் என்பதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. சுவனமும் இருக்கிறது, நரகமும் இருக்கிறது. அது இப்போதே இருக்கிறது, நமக்கு தெரியாது. இதுக்கப்புறம் தான் படைப்பான் இல்லை. சொர்க்கமும் நரகமும் இப்பொழுதே இருக்கிறது, நமக்கு தெரியாது. அதனுடைய வாழ்க்கை ஒவ்வொருவருடைய மரணத்திற்கு பிறகும் துவங்கும் என்பதுதான் நாம் இருக்கக்கூடிய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. அன்பானவர்களே, சுவனமும் சரி நரகமும் சரி, குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால் ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஒருவர் சுவனத்தில் நுழைந்து விட்டார்கள் என்றால் சொர்க்கத்திலிருந்து மீண்டு வர முடியாது. அதிலே ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். நரகத்தை பொறுத்தவரை 2 வகை இருக்கிறது. அதிலே ஒரு வகை
ஹும் ஃபீஹா காலிதுன், நரகத்திற்கு சென்றவர்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியாது, கடைசி காலம் வரை அவர்கள் நரகத்திலே தான் இருப்பார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்திலே 2 விஷயத்தை நாம் கேட்க வேண்டும். ஒன்று, நரகத்திலிருந்து விடுதலையும் கேட்க வேண்டும், சுவனத்தில் எம்மை நுழைத்து விடு என்றும் கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லின்படி, மன் ஸஅலல்லாஹல் ஜன்னத ஸலாஸ மர்ராத்தின் காலத்தில் ஜன்னா, யார் ஒருவர் அல்லாஹ்விடத்திலே 3 முறை யா அல்லாஹ் எனக்கு சுவனத்தை கொடு என்று கேட்கிறாரோ, சொர்க்கம் சொல்லுமாம், அல்லாஹும்ம அத்கில்ஹுல் ஜன்னா, இறைவா இவரை நீ சுவனத்தில் நுழைத்து விடு என்று சொர்க்கம் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும். அதே போல் யார் ஒருவர் அல்லாஹ்விடத்திலே 3 முறை, சில ஹதீஸ்களில் 7 முறை என்று வருகிறது, 7 முறை அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்னை நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு என்று கேட்கிறாரோ, நரகம் சொல்லுமாம், யா அல்லாஹ் இவரை என்னிலிருந்து பாதுகாத்து விடு என்று சொல்லுமாம். எனவே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்க வேண்டிய துஆக்களிலே யா அல்லாஹ் எங்களை நரகத்திலே நுழைத்து விடாதே என்றும் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எங்களை சுவனத்தில் நுழைத்து விடும் என்று கேட்க வேண்டும். அன்பானவர்களே, குர்ஆன் 2 வகையான நரகத்தை கூறுகிறது. ஒன்று காஃபிர்களுக்கான நரகம், இன்னொன்று முஸ்லிம்களுக்கான நரகம். ஒரே நரகம்தான், அது 2 பேருக்கு வித்தியாசப்படுகிறது. காஃபிர்களுக்கான நரகம் முதலில் சொன்னது போன்று ஹும் ஃபீஹா காலிதுன், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், எந்த பாரபட்சமும் இல்லை. அல்லாஹுக்கு இணை வைத்தவர்கள் அதிலே சில காலமோ பல காலமோ அப்படியெல்லாம் அல்ல, அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள், அதிலிருந்து மீள முடியாது. முஸ்லிம்களுக்கான நரகம் இருக்கிறது அல்லவா, அந்த முஸ்லிம்களுக்கான நரகம்தான் ஒருவருடைய நிலையை பொறுத்து அது மாறுபடும். ஒரு சிலர் நிரந்தரமாகவும் இருக்கலாம், ஒரு சிலர் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருளினால் சில காலம் அந்த தண்டனைகளை அனுபவித்த பிறகு அதிலிருந்து விடுதலை செய்யப்படலாம். மறுமையிலே காஃபிர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபஜ்ரிலே சொல்கிறான், வஜீஅ யௌமஇذٍ பிஜஹன்னம யௌமஇذٍ யததக்கருல் இன்சானு வஅன்னா லஹு ذிக்ரா. மறுமையிலே எல்லாரும் புலம்புவார்களாம், எனக்கு சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டது, அந்த நேரத்தில் நான் கவனிக்காம விட்டுட்டேனே என்று புலம்பக்கூடியவர்களை குறித்து திருக்குர்ஆன் சூரத்துல் ஃபஜ்ரிலே கூறுகிறது. முஸ்லிம்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்றால், முதல்ல அதில் 2 விஷயம் இருக்குது சொர்க்க நரகத்துடைய விஷயத்தில். ஒருத்தவங்க அதில் மவுத் ஆக மாட்டாங்க. மவுத் ஆக மாட்டாங்கன்னா நரகத்தில் இருக்கக்கூடிய காஃபிர்களை பொறுத்தவரை அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. தினந்தோறும் அவர்களுடைய தோல் உரிக்கப்படும், மீண்டும் தோல் எடுக்கப்படும், மீண்டும் தோல் உரிக்கப்படும், மீண்டும் மீண்டும் நடந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அவங்க உயிரோடு இருந்தும் பிணத்திற்கு சமம், அல்லது இறந்தும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சமம். அப்படி ஒரு வாழ்க்கை காஃபிர்களுக்கு. ஆனால் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை, முஸ்லிம்கள் நரகத்திலே இருக்கும் பொழுது அதிலே அவர்களுக்கு மவுத்து உண்டு. மவுத்து உண்டு என்றால் அந்த தண்டனைகளை எல்லாம் அனுபவித்ததற்கு பிறகு அவர்கள் அதிலே மவுத்தாக்கப்படுவார்கள். மீண்டும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உயிரை குடித்து சுவனத்தில் அனுப்புவான் என்று ஹதீஸ்களிலே நாம் பார்க்கலாம். நரகத்தை குறித்தும் சரி, சொர்க்கத்தை குறித்தும் சரி, யாரும் பார்க்க முடியாத, யாரும் கேட்க முடியாத ஒரு கற்பனையை தாண்டி அப்பாற்பட்ட விஷயம்தான் சொர்க்கமும் நரகமும். நம்ம கற்பனையே பண்ண முடியாது. நம்ம கற்பனையில ஓரளவுக்கு வச்சாலும் அதை தாண்டி சொர்க்கமும் சரி நரகமும் சரி அதை விட பயங்கரமாக இருக்கும் என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. எந்த கண்களும் பார்த்திடாத, எந்த காதலும் கேட்டிடாத, அதற்கு பெயர் தான் சுவனமும் நரகமும். சொர்க்கத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அல்லது நரகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் உலக வாழ்க்கையில முழுக்க முழுக்க சொர்க்கத்தில் இருக்கிறார். வெறும் ஒரு நொடி மட்டும் அல்லாஹ் அவரை நரகத்துல போட்டார்னா, அந்த வாழ்க்கை முழுக்க சொர்க்கத்துல இருந்து வெறும் ஒரே ஒரு நொடி நரகத்தை பார்த்தால் அவருடைய புலம்பல் என்ன இருக்குன்னா, என் வாழ்க்கையிலே நான் ஒரு இன்பத்தையே நான் அனுபவிச்சதில்லை என்று சொல்லும் அளவிற்கு நரகம் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி நரகத்திலேயே நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒருவர் சுவனத்தினுடைய காட்சிகளை பார்த்தால், வெறும் ஒரே ஒரு நொடியை பார்த்தால் என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டதே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சுவனத்தினுடைய செய்திகளும் பிரம்மாண்டமாக இருக்கும். எனவே ஒரு வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு, இதற்கு முன்பு வாழ்ந்த வாழ்க்கையே பொய் என்று சொல்லும் அளவிற்கு சுவனத்தினுடைய பிரம்மாண்டமும் நரகத்தினுடைய அமளி துமிழிகளும் அதிகமாக இருக்கும் என்று ஹதீஸின் மூலமாக சொல்லப்படுகிறது.
இந்த துனியாவில் இருக்கக்கூடிய நெருப்பு அல்லவா, இந்த நெருப்பை நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், கரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்தலாம், நம்முடைய தேவைகளை பொறுத்து. ஆனால் மறுமையில் இருக்கிறத சமைக்கிறதுக்கெல்லாம் இல்லை, வெறும் மனிதர்களை கரிப்பதற்கு, மனிதர்களை எரிப்பதற்கும் பொசிப்பதற்கும் மட்டும்தான். எனவே தான் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாக்க சொல்கிறான், அதிலிருந்து பாதுகாப்பை கேட்க சொல்கிறான். நமக்கு ரொம்ப பிரபல்யமாக தெரிஞ்ச ஒரு துவாலியே அதில் இருக்கக்கூடிய வார்த்தை இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன வார்த்தைகளை ஓதி கேட்க வேண்டும் என்று தெரியாதவர்களாக இருப்பார்கள். பிரபல்யமான சில துவாக்களை சொல்கிறேன். ஒன்று, நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், யா அல்லாஹ் என்னை நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. அல்லது அல்லாஹும்ம அஅதீகனி மினன்னார், யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து விடுதலை செய்வாயாக. இன்னொன்று, அதை விட எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, எங்களுடைய ரட்சகனே எங்களுக்கு இந்த துனியாவிலே எல்லாத்தையும் ஹைராக்கி தருவாயாக. வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலேயும் எல்லாத்தையும் எங்களுக்கு கைராக்கி தருவாயாக. வகினா அஸாபன்னார், நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. இந்த துவால நமக்கு இம்மையும் அடைந்து விட்டது, மறுமையும் வந்துவிட்டது. நாம் எதை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறோமோ எல்லாம் வந்துவிட்டது. உலகத்திலே மிக சிறந்த துவாக்களிலே இந்த ரப்பனா ஆத்தினாவுடைய துவா இருக்கிறது. எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், காபத்துல்லாவை பார்க்கும் பொழுது முதல் துவா, எந்த துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செஞ்சிருவா, ஹலாலான துவா. அப்போ அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது ஜாமியா மானி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேட்கக்கூடிய வார்த்தை கொஞ்சமா இருக்கணும், ஆனால் அதோடைய மீனிங் பெருசா இருக்கணும். உலகத்தையே கேட்டுருணும், ஆனால் அங்கே போயிட்டு வளவலன்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் துவாக்கு வேல்யூ ஜாஸ்தி. அப்போ நமக்கு இமாம்கள் என்ன சொல்லி தருவார்கள் என்றால், இந்த ரப்பனா ஆத்தினா துவாவை கேட்டுருணும். ரப்பனா ஆத்தினா துவாவை கேட்டு விட்டா, ரட்சகனே இந்த துனியாவிலே எங்களுக்கு ஹைரை கொடுத்து விடு, மறுமையிலும் எங்களுக்கு ஹைரை கொடுத்து விடு, நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு. இந்த துவாவை அதனால தான் எல்லா தொழுகைகளிலும் கேட்கிறோம். ரப்பனா ஆத்தினா துவா இல்லாமல் பெரும்பாலும் 90% எந்த உலமாக்களும் துவாவை முடிக்க மாட்டார்கள். காரணம் என்னன்னா, தினந்தோறும் கேட்குறோம், 5 வக்தில் கேட்குறோம், மற்ற நேரங்களில் கேட்குறோம், சுன்னத்து நஃபில்ல கேட்குறோம். ஏதோ ஒரு முறை அல்லாஹ் தஆலா அந்த துஆவை நமக்கு கபூல் செய்து விட்டாலும், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, துனியா முழுவதும் நமக்கு ஹஸனா அழகிய முறையில் ஆகிவிடும். வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமை முழுக்க நமக்கு அழகாகிவிடும். வகினா அஸாபன்னார், நரகத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்துவிடும். எனவே இந்த துஆவை நாம் அதிகமாக கேட்க வேண்டும். வாழக்கூடிய வாழ்க்கையை நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் அதனுடைய பயத்தையும் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் வைக்க வேண்டும். காரணம், சில கபூர்களை கிடக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், இந்த கபூர்ல வேதனை செய்யப்படுது, இந்த கபூர்ல இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் தஆலா வேதனையை கொடுத்துட்டு இருக்கிறான். இதனால தான் சொல்றோம், லிமிஸ்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன். இதனால தான் சொல்றோம், அமல் செய்யக்கூடியவர்களை கொஞ்சம் அமல் செஞ்சிருங்க, வாழக்கூடிய காலத்திலே அமல் செஞ்சிருங்க. அங்க போயிட்டு கபூர்ல போயிட்டு எதுவுமே அமல் செய்ய முடியாது, கபூர்ல போயிட்டு நீங்க புலம்பல் மட்டும்தான் முடியும். எனவே வாழக்கூடிய காலத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நரகத்தினுடைய விஷயமும் சொர்க்கத்துடைய விஷயமும் பார்த்தா, சொர்க்கம் எப்பவுமே மூடி இருக்கும். சொர்க்கம் எப்பவுமே எல்லாம் மூடி வச்சிருப்பாங்க. நரகம் 24/7 எப்போவுமே ஓப்பனில் இருக்கும், நரகமும் சொர்க்கமும் சரி. ஆனால் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, ரமலான் மாதத்தில் அப்படியே சேஞ்ச். மற்ற எல்லா 11 மாதங்களும் நரகம் எப்பொழுதும் திறந்திருக்கும், சொர்க்கம் எப்பொழுதும் மூடி இருக்கும். இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் மட்டும் அப்படியே மாற்றம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போல, இதா ஜாஅ ரமலான், ரமலான் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சுவனத்தினுடைய வாசல்கள் எல்லாம் துறக்கப்படும். வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படும். வசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான் விலங்கிடப்படுவான். ரொம்ப பெரிய விஷயம். ஷைத்தான் இப்போ நம்ம கிட்ட இல்லை, அதை தாண்டி வருதுன்னா அது நமக்குள்ள இருக்கக்கூடிய வேற ஷைத்தானு அர்த்தம். பொதுவாக இருக்கக்கூடிய ஷைத்தானை அல்லாஹ் தஆலா விலங்கிட்டான். நரகத்தினுடைய வாசல்களை அல்லாஹ் தஆலா மூடிவிட்டான். சுவனத்தினுடைய வாசல்களை அல்லாஹ் தஆலா திறந்து விட்டான். இதைவிட ஒரு மிகப்பெரிய பாக்கியமான நாட்களை நாம் வாழ்க்கையிலே பெற முடியாது.
எனவேதான் இந்த கடைசி பத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கிறோம், அல்லாஹும் ஆத்திகனா மினார் நார், யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக. ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தாலா சிலரை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். ஒவ்வொரு நாள் இரவிலும் சரி பகலிலும் சரி அந்த கூட்டத்திலே நாம் ஆக வேண்டும். அன்பானவர்களே, நரகத்தை பொறுத்தவரை சிலரை அல்லாஹு தாலா அவருடைய கருணையினால் அவர்களை மன்னிப்பான், சிலரை அமலால் மன்னிப்பான், சிலரை சிபாரிசின் மூலமாக மன்னிப்பான். இப்படி நிறைய இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்க சொன்னார்கள். ஒன்று, நரகத்திற்கு செல்லாமல் எந்தெந்த வழியிலெல்லாம் தப்பிக்கலாமோ அதையும் சொல்லியிருக்கிறார்கள். இத்தத்தின் நார, நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். வலவு விஷிக்கின் தமரா, ஒரே ஒரு பேர்ச்சம்பழத்தினுடைய கீற்றை கொண்டாவது நீங்கள் நரகத்தை விட்டு பயந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு பேர்ச்சம்பழம் கீற்றுனா என்னன்னா, அதை சதக்கா செஞ்சாச்சு நீங்கள் நரகத்திலேருந்து தப்பிச்சிடுங்க. நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நிறைய வழியை தந்திருக்கிறான். எப்படி சொர்க்கத்துக்கு செல்வதற்கு 1008 வழிகள் இருக்கிறதோ, அதே போன்று நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் அல்லாஹ் தஆலா எண்ணற்ற வழிகளை தந்திருக்கிறான். அந்த வழிகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அதிலிருந்து அஞ்சிக் கொள்ளுங்கள். வெறும் ஒரே ஒரு சதக்கா, சின்ன சதக்கா செஞ்சாச்சு நீங்கள் நரகத்திலிருந்து தப்பிச்சிடுங்க. ஏன்னா எந்த அமலும் இல்லாமல் நீங்கள் நரகத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்று திருக்குர்ஆன் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறது. வாழக்கூடிய இந்த காலத்திலே ரமலானை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். அதிகமாக கேட்ட ஹதீஸ் ஒன்று மீண்டும் நம்மளுடைய நினைவூட்டலுக்கு சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்த சபித்த அந்த கூட்டம், யார் ரமலான் வந்தும் ரமலான் கடக்கும் பொழுது பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்கிறாரோ அவர் நாசமாகட்டும். சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்னது ஜிப்ரீல், ஆமீன் சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய கண்டனமான வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் ரமலான் மாதத்தை அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, போன ரமலான்ல இருந்த நிறைய பேர் நம்ம கூட இந்த வருஷம் இல்லை, அடுத்த ரமலான்ல இருப்போமானு தெரியாது. இல்லை கேரண்டியா இன்னும் நான் ஒரு 10 வருஷம் ஹயாத்தா இருப்பேன் அப்படின்றவங்க தாராளமாக வீணடிச்சுக்கலாம். அடுத்த வருடம் அடுத்த நொடி நமக்கு உறுதி இல்லாத பொழுது கடைசி ரமலானாக இதை கருத வேண்டும். அடுத்த ரமலானுக்கான துவாவை செய்ய வேண்டும். யா அல்லாஹ் எங்களுக்கு அதிகமாக ரமலானை கொடுத்து துவா கேட்கணும், அல்லாஹ் அதுக்கு கபூல் செய்வானாக. ஆனால் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இதுதான் கடைசி ரமலான், நம்ம நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ். அந்த எண்ணத்தை நம் முதலில் உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த ரமலானை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த ரமலானின் மூலமாக பெறக்கூடிய அனைத்து கயிறுகளையும் பரக்கத்துகளையும் பெற முடியும். இன்னும் 7 நாட்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி 10 நாட்களை வந்து விட்டார்கள் என்றால் காற்றை போன்று தர்மம் செய்வார்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, காற்றை போன்று கையில் கிடைக்கிறது எல்லாமே சதக்கா, கையில் கிடைக்கிறது எல்லாமே சதக்கா. வேறு ஹதீஸ்களில் எல்லாம் வருகிறது, இதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 வந்துவிட்டால் அவர்களுடைய வேட்டையை அவர்கள் வரிந்து கட்டி கொள்வார்கள், வீட்டில் உள்ள பெண்மணிகளை எல்லாம் அவர்கள் எழுப்புவார்கள். வேட்டியை வரிந்து கட்டுறதுன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு வேலையை செய்ய போகிறோன்னா வேட்டியை நம்ம வரிந்து கட்டுறது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாட்கள் வந்துருச்சுன்னா அதிகமாக அமல் செய்வாங்கன்னு ஹதீஸில் வருது. அதிகமாக அமல் செய்வாங்கன்னு ஒன்று. இன்னொன்று, வீட்டில் உள்ள பெண்மணிகளை எல்லாம் எழுப்புவார்கள். தினந்தோறும் தஹஜ்ஜத் தொழுவாங்க, வீட்டில் உள்ள மனைவிகளும் தஹஜ்ஜத் தொழுவார்கள். ஆனால் அவங்களுடைய நேரத்தில் தொழுவாங்க. ஒரு சில நாட்கள் தொழாமலும் இருக்கலாம். ஆனால் கடைசி 10 வந்துருச்சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக எழுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நல்ல பொழுதுகளை வீணடிக்கக்கூடாது. நான் மீண்டும் மீண்டும் கடைசி 10 சொல்லக்கூடிய காரணம், இந்த கடைசி 10 தான் லைலத்துல் கத்ர் இருக்குது. லைலத்துல் கத்ரை பெற்றவர்களுடைய பாக்கியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். கடைசி 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ரை தேட சொல்லியிருக்கிறார்கள், ஒற்றைப்படைகளிலே தேட சொல்லியிருக்கிறார்கள். அப்போது கடைசி 10 நாட்களை நாம் அதிகமாக ஜவுளி கடையில் வீணடிக்கக்கூடாது. இது சம்பந்தமாக தராவிலும் நாம் சில செய்திகளை சொன்னோம். ஜவுளி கடையில் வீணடிக்கக்கூடாது. போகலாம், தேவைக்கான விஷயத்தை வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் இரவு நேரத்தில் கண்டிப்பாக வீணடிக்காமல் இபாதத்திலே அமர வேண்டும். நஃபிலான இத்திகாஃப்களில் அமரலாம். இதற்கு முன்பு நாம் ஓதிய இந்த 10 நாளில் ஓதுனதை விட அதிகமாக குர்ஆன் ஓதணும், அதிகமாக திக்ர் செய்யணும், அதிகமாக தஸ்பீஹ்களும் சதகாக்களும் செய்யணும். நம்மளுடைய இபாதத்துகள் எல்லாம் 2 மடங்காக 3 மடங்காக இந்த நேரத்திலே ஆக வேண்டும். ஏன்னா நம்ம நரகத்திலிருந்து
நரகத்தை விட்டு பயப்படாத ஆட்கள் இல்லை. பெரும் சஹாபாக்கள் எல்லாம் பயந்தார்கள். சுவனத்தை கொண்டு உறுதி செய்யப்பட்ட அஷ்ரத்துல் முபஷ்ஷராவுடைய முக்கியமான 2 சஹாபாக்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸில் வருது, எல்லாரும் சொர்க்கத்தில் இருப்பாங்க ஒரே ஒரு தவிர அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போது சுவனத்தை கொண்டு சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமரின் நாவிலே அல்லாஹு தாலா பேசுகிறான் என்று அடையாளம் சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு, லவ்கான நபியின் பஅதி லகான உமர் பின் கத்தாப், எனக்கு பின்பு நபி என்று ஒருவர் இருந்தால் அது உமர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அந்த ஒரு நபர் நானா நாயகமேன்னு கேட்குறாங்க. அப்படி சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹுடைய தக்வாவை பாருங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படிதான். என்னுடைய ஒரு கால் சொர்க்கத்தில் இருக்கிறது என்றால் இன்னொரு கால் நரகத்தில் இருக்குமோ நான் பயப்படுறேன். இன்று இவர்கள் சஹாபாக்களுடைய தக்குவாவும் ஈமானும் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நாம் கவனிக்கும் பொழுது, நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய பாவங்கள், சூழ்நிலைகள், இதை வைத்து நாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும், நரகத்தை விட்டு அஞ்ச வேண்டும், எப்படியெல்லாம் தப்பிக்க முடியுமோ தப்பிச்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை போன்றுதான், வெறும் ஒரே ஒரு பேர்ச்சம்பழத்துடைய கீற்றை கொடுத்தாச்சு, சதக்கா செஞ்சாச்சு, நரகத்திலேருந்து தப்பிச்சிருங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு வேளை அதுவும் கிடைக்கலன்னா, என்னது வெறும் ஒரு அரை பேர்ச்சம்பழம், ஒரு பேர்ச்சம்பழம் அதுவும் கிடைக்கலன்னா, நல்ல சொற்கள் மூலமாவது நரகத்திலேருந்து தப்பிச்சிடும். நல்ல சொற்கள், நல்லா பேசுறது, புன்முறுவல், முகத்தில் எரிவது போன்று பேசாமல் நல்ல சொற்கள் மூலமாவது நீங்கள் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நாம் அதற்கான வேலைகளில் ஈடுபட வேண்டும். ரமலானுடைய நாட்களை நல்ல முறையில் கழிக்க வேண்டும். வாய்ப்புள்ளவர்கள் இத்திகாஃபுடைய அந்த பொழுதுகளை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். குர்ஆனும் திக்ர்களும் திலாவத்துகளும் அதிகமாக வேண்டும். வீட்டில் உள்ள பெண்மணிகளும் குழந்தைகள் அவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்கும் நீங்கள் ஆர்வப்படுத்துங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தை நமக்கு கபூல் செய்வானாக. இந்த ரமலான் மாதத்தினுடைய அனைத்து கயிறுகளையும் பரக்கத்துகளையும் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ரஹ்மத்துக்குரியவர்களாக நம்மை ஆக்குவானாக. பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. நமக்கு ரமலான் மாதத்தையும் ரமலான் மாதத்திற்கு நம்மையும் சலாமத்தாக ஆக்கி தருவானாக. மீதமுள்ள நாட்களிலே ஆரோக்கியத்தையும் சிஹத்தையும் சலாமத்தையும் வழங்கி அந்த நாட்களிலே அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவானாக. இன்னும் அதிகமான ரமலானை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜும் உமராவும் ஜியாரத்தும் செய்யக்கூடியவர்களாக நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.